சாம்பார் சாதம் தயிர் சாதம் இருக்குங்க. தோசை மாமா கதையில் தான் கேட்டேன், மாமா அந்தமாரி தைப்பூசத்துக்கு வேணுன்ட்டு. மாமா 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதை தான் இப்போ சாப்பிட்டுருக்கோம் எல்லோரும். இங்கே வருங்க சாம்பார் சாதங்க. அதுமாரி செம்ம பசி. ஒரு 11 மணிக்கு கேட்டேன், மாமா இந்த மாதிரி ஒரு 100 சாம்பார் சாதம் தயிர் சாதம் வேணும்னு கேட்டேன். உடனே என்ன பண்ணார், 1 ஹவரில் பண்ணி தரேன்னாருங்க. 1 ஹவரில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ரொம்ப ரொம்ப தோசை மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தைப்பூசத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. வர பக்தர்களுக்கு கொடுக்குறதுக்கு தாங்க வாங்கினது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. தேங்க்யூ மாமா. நல்லா டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. மாமாட்ட ஒரு ஹாய் கட். நண்பர் சாப்பிட்றாரு பாருங்க. பால்கார் ஒரு ஹாய் காட்டுங்க. ஐயோ உட்காந்துருக்கீங்களே, பரவாயில்லையா? நம்ம வீடு தான், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் இங்கே சரி சமமாக தான். ஹாய் காட்டுங்கண்ணே. இதெல்லாம் அவங்க வீடுங்க, எல்லாம் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க கீழே. நம்மளால் கீழே உட்காந்து சாப்பிட முடியாது பாஸ். அதனால தான் பாஸ் மேலே உட்காந்து சாப்பிட்றேன். கோச்சிக்காதீங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்த்துட்டு அவங்களாம் ஜாலியாக கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க, நான் மேலே உட்காந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய். தைப்பூச நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குங்க. தயிர் சாதம் பாருங்கள், அவ்வளோ கொலையாக அருமையாக இருக்குங்க தயிர் சாதம். சூப்பர் டேஸ்ட் உண்மையிலங்க. தேங்க்யூ தோசை மாமா. அதுவும் இவ்வளோ குயிக்காக சீக்கிரம் செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்ஸ்.